இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எருக்கம்பூ மாலை தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் மாலைலாம் கட்டணும் சாமிக்கு அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து வெளியில் விலை அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறத விட நம்மளால் முடிஞ்ச சிம்பிளான டெக்கரேஷனில் நம்ம அழகாக மாலை கட்டலாம். என்னென்ன பூன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், வெள்ளை எருக்கம்பூவு காலையிலே பறித்து வச்சுட்டேன், அதான் லைட்டாக வாட்டமாக இருக்குது. அடுத்தது வந்து ரோஸு கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். என்ன கலருக்கு இடையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காலையிலே எருக்கம்பூ எல்லாமே பறித்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டி ரோஜா வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்துருந்தோம். அடுத்தது இந்த இலைகள் வந்து நம்ம வீட்டிலே இருக்குது, அதனால் சரி அதையுமே கொஞ்சம் கலருக்கு போட்டுக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து மாலை கட்டியிருக்கேன். விநாயகருக்கு வந்து இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால எப்பயுமே எருக்கம்பூ வந்து கோத்து எடுத்துகிட்டு போய் போடுறது என்னோடய வழக்கம். இன்றைக்கி வந்து மாலையாக பின்னி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே பறிச்சிட்டேன். ஆனால் சில வேலைகள் இருந்ததுனால மாலை நேரத்தில் தான் மாலை கட்ட வேண்டியதாக போச்சு. சரி ஓகே, அப்படியே அதை வந்து ஒரு வீடியோவாகவும் எடுத்துகிட்டா நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து எருக்கம்பூ மாலை கட்டிகிட்ருக்கோம். ரொம்ப அழகாக இருந்தது கட்டி முடித்ததும். நிஜமாகவே வந்து பூக்கள்லாம் வந்து கட்டுறது அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதெல்லாம் கட்டுறதே கிடையாது. நீங்கள் நிறையா குட்டீஸ்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கட்ட தெரியாது அப்படின்றாங்க. ஏன் என்னோடய குட்டீஸே 2 பேருமே பூ கட்டவே தெரியாது. இருந்தாலும் நான் வந்து கட்ட கற்றுக்குங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்களே செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்ப நல்லா வரும். நம்ம வந்து வற்புறுத்தி இதை கற்றுக்கோங்க அப்படின்னா அது சரியாக வராது. நமக்காக வேணுன்னா செய்வாங்க, பட் ஆனால் அதில் வந்து அவங்களோட ஈடுபாடு குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பூக்கள் அழகாக வந்திருக்கு. உங்கள் வீட்டு பசங்களாம் பூவெல்லாம் கட்டுவாங்களா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பூத்த எருக்கம்பூவை விட பூக்காத மொட்டுக்கள் இன்னுமே அழகாக இருக்குது. ஆனால் நிறைய பூத்து இருந்தது அப்படிங்கிறதுனால பூக்களை வச்சு தான் இன்றைக்கி மாலை கட்டியிருக்கேன். மறுபடியும் இடையில எப்போயாவது டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மொட்டுக்களாக பறித்து எருக்கம்பூ வந்து மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருக்கேன். ஏன்னா பூக்கள் வந்து தினமுமே வீட்டில் ஏதாவது பூத்துட்டு தான் இருக்குது. ஒன்று மஞ்சள் கனகாம்பரம் அல்லது மல்லிகைப்பூ அல்லது குண்டு மல்லி, இந்த மாதிரி ஏதாவது பூக்கள் ரெகுலராக இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் டைம் இருக்கும்போதெல்லாம் கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். வேணுன்னும் போது நம்ம வீட்டுக்கும் சாமிக்கு போட்டுக்கலாம், அல்லது எங்கள் தெருவிலே விநாயகர் இருக்குது, அவருக்குமே கொண்டு நாங்கள் போட்டுட்டு வந்துடுவோம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 மணிக்கெலாம் போயிட்டு விநாயகருக்கு இந்த மாலையை சாத்திட்டு வந்துடுவோம். அதனால தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிஜமாகவே நான் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீழே தொங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படி இந்த மாலை பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக வந்து நிறைய வீடியோலாம் நான் போட்டுட்டு வரேன், ஆனால் அந்தளவுக்கு மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை. அதுவுமே ஒரு சைடு வந்து வருத்தமாக இருந்தாலுமே எப்பயுமே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்வாங்க. அதுதான் நான் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே ஏதோ தீவனம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோடய கோழி குஞ்சுகளும் தாய் கோழியும் வந்துட்டாங்க. சரி எங்கன்னா அவங்க விளையாடினா போகிறாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையுமே ஒரு சைடு வந்து ஓட்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா எருக்கம்பூ வந்து கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டதுனால கோழிகள் சாப்பிட்டா ஏதாவது ஒத்துக்காத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினா அவங்க யாருமே போகல, எல்லாமே என் கூட தான் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தீவனம் வைக்கவே அந்த பழக்கத்துக்கு ஓடிடுறாங்க. மாலை எப்படி இருக்குது என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா